வந்து குட்டி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த வீடியோலேயோ இதுக்கப்புறம் என் கூடயோ வீடியோலேயோ வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் கேவலமாக என்னை பற்றியோ இந்த மாதிரி சொல்லிட்டு என்னடா 6 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இப்போ வந்து அவங்கள பற்றி இவங்க தப்பாக சொல்லிட்டு அந்த ஹாய் செலவிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு ஆல்ரெடி தம்ப்நெயில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் குட்டிக்கும் என்னதான் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயமா கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரை பற்றியும் பேசியிருக்கக்கூடாது. இத்தனை நாள் பழகியிருக்காங்க, இத்தனை நாள் பேசியிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்டு நான் சொல்லாமல் இருந்தால் அது எப்படி அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப டீப்பாக சொல்லாமல் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி வேணால் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வீடியோ வந்து நான் தனியாக தான் போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஏன் ஏஞ்சல் திடீர்னு இந்த முடிவு அப்படின்லாம் இல்லை. நான் 3 மாதமாக நான் இந்த முடிவில் தான் இருக்கேன். அப்போ நீங்கள் எதுக்கு இப்போ ரீசனாக நெயில் ஆர்ட் வச்சிங்க அவங்கள கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம். நான் அந்த அக்கா கிட்டே என்ன பண்ணேன், நெயில் ஆர்ட் வைக்கணும்க்கா, நான் மட்டும் தான் வரேன் அப்படின்னு நான் சொல்லலை. நெயில் ஆர்ட் வைக்கணும்க்கா அப்படின்னு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்கிட்ட என்னோடய கான்டாக்ட் நம்பராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவுமே நான் யாரோட கான்டாக்ட் நம்பரும் அவ்வளோ சீக்கிரம் நான் வச்சுட்ருக்க மாட்டேன். எல்லாமே வந்து குட்டி அவங்க தான் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி நெயில் ஆர்ட் வைக்கணும், இந்த டைமில் வந்துடுங்க ஏஞ்சல் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒன்றா இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க இந்த மாதிரி நீ சொன்னி அப்படின்னு அவங்க கால் பண்ணி கேட்டாங்க. ஆமாம், ப்ரமோஷனுக்காச்சும் என்னை கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னாங்க. அதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போனேன்னு தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. அவங்க ப்ரமோஷன் மட்டும் அட்டன் பண்ணுறதா இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னதுனால அவங்க அன்றைக்கி கூட்டிகிட்டு போனேன். இல்லைனா அன்றைக்கும் நான் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக லைவ் போடாத ரீசன், வீடியோ போடாத ரீசனே எனக்கு இது தான். நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு போயிருப்போம், சித்தூரா அந்த புத்தூர் இதுக்கெலாம் போயிருப்போம். அதிலே பாதி வீடியோஸ் எல்லாம் இருக்குது பெண்டிங்கில். ஸோ அதை கூட நான் ரிவீல் பண்ணல. ஏன் அப்படின்னா, சரி நம்ம 2 பேர் சேர்ந்துருக்கோமே, இதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்லாம் எதுக்கு அப்படின்றதுக்காக எல்லா வீடியோவும் டிலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி April 14 அன்றைக்கி மீட் பண்ண டே, அதுவுமே நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ அன்றைக்கி தான் எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப 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 அதிகமாக ஒரு சண்டை. அப்படின்னா கரெக்டாக April 14, இன்றைக்கி என்ன ஜூன், ஏப்ரல், மே, இது ஜூன், மார்ச்லேயே பாதி சண்டை. இந்த மாதிரி சண்டைலாம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கும் என்னடா இது லைஃபே சண்டை 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 அப்படின்றதுனால இருக்குது. ஸோ சண்டை இருக்குது ஓகே, பட் ஆனால் அதையும் தாண்டி இன்னொன்றும் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வேணால் சொல்லிக்கலாம் வேண்டாம். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு பிரேக்கப் வீடியோ, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து குட்டி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த வீடியோலேயோ இதுக்கப்புறம் என் கூடயோ வீடியோலேயோ வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் தனியாக வீடியோ போட போகிறேன். ஸோ அவங்களாம் வரமாட்டாங்க. ஃபீல் பண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம். இது என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, யார் மேலே தப்பு, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பதில் வீடியோ ஏதாச்சும் வருது, ரிலீஸ் ஆகுதுன்னா அது யார் மேலே ஃபால்ட்டு, என்ன ஃபால்ட்டுன்றதை நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், ப்ரூஃபோடையே சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட அவங்க கூட 6 வருஷம் இருந்திருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படிலாம் இல்லை, 6 வருஷம் ஒன்றா இருந்திருக்கும். ஸோ வந்து இதை வந்து நான் வந்து அவங்கள பற்றியோ அவங்க கேவலமாக என்னை பற்றியோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு என்னடா 6 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இப்போ வந்து அவங்கள பற்றி இவங்க தப்பாக சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு பிரியணும் அப்படின்னு எனக்கு பிடிக்கலை. டீசெண்டாக ஜென்யூனாக ஒரு ஃப்ரெண்டோட ஒரு பாண்டிங்காக முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஓப்பனாக சொல்லணுன்னா இதுதான். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. உன் லைஃப்பை நீ பாரு, என் லைஃப்பை நான் பார்க்குறேன். இதுதான் லாஸ்ட்டாக ஃபைனலாக முடித்தது. நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. நானும் வந்து என் லைஃப்பை நான் பார்க்குறேன். நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து மனசு அப்படியே உடஞ்சி கஷ்டமாக இருந்து அந்த நாட்கள்லாம் போட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படியே உட்காந்துருந்தா நம்மளுக்கு வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியாது. அதனால்
எல்லாருமே என்ன சொன்னாங்க, நீ தனியாக இருந்து மூவ் ஆன் பண்ணு, ஸோ இப்படியே உடஞ்சி உட்காராது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பிரிஞ்சுட்டோம் அப்படின்ற பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சந்தோஷமாக இருக்கலாம், இருப்பாங்க பல பேர். ஸோ வந்து லைஃப் இது, எப்போ என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியாது, இந்த ஒரு நொடி தான். ஸோ வந்து இப்படி இருக்க நான் ஃபீல்லாம் பண்ணல, ஃபீல் பண்ணி எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்ணீர் கூட எல்லாம் வற்றி போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வீடியோலாம் கொஞ்சம் நல்லா பங்கமாக கொடுக்கணும், நல்லா ஒரு தார்மாராக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னவா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள், தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வீடியோ, அது வந்து கிட்டத்தட்ட இந்த வீடியோ போட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக அந்த வீடியோ நல்லாயிருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், லைஃப் வந்து நான் மூவ் ஆன் பண்ணிட்டு நான் போகிறேன். எனக்காக சப்போர்ட் பண்ணுற, இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண 3,60,000 மக்கள் வந்து இன்னும் எனக்காக இருப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்பி நான் vlog எடுத்திருக்கேன். ஸோ எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இது என்னோடய வீடு தான், நான் வந்து வீடு எடுத்து நான் இருக்கேன், தனியாக இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து 2 மாதம் ஆயிடுச்சு, 2-2.5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் கொஞ்சம் நாள். இந்த மாதிரி வீடு ரெண்டே கொடுத்துட்டாங்க, 2 மாதம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீட்டில் தான் இருக்கேன். இந்த வீடு வந்து ஹோம் டூர் எல்லாம் போடுறேன். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வீடு ரொம்ப லைக் பண்ணி தான் இந்த வீடு நான் சூஸ் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீட்டுக்கான ஹோம் டூரு, இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் சூப்பராக வரும். குக்கிங் விளாக்ஸ்லாம் நிறையா போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்காக குக்கிங் விளாக்ஸ்லாம் போடுறேன். கிச்சனில் இப்படி செட் வச்சா நல்லாயிருக்கும், அப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு கிச்சன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கிச்சன் செட்டில் எப்படி வைங்க சிஸ்டர் அப்படி சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, ஏமாந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ஏன்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்து எல்லா பொருளும் நான் வாங்கினேன், காசு கொடுத்து என் கை காசு போட்டு எல்லா பொருளுமே நான் வாங்கியிருக்கேன். எதுவுமே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரே பொருள் என்னென்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து எல்லாமே என் கை காசு போட்டு வாங்கியிருக்கேன். பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோ, வாஷிங் மிஷின் இதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மற்றபடி கட்டல், ஃப்ரிட்ஜு, புதுசாக வாங்கின டிவி, ஏசி, பெட்டு, சோஃபா செட்டு எல்லாமே நான் வந்து விட்டுட்டேன், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காருமே விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ ஏன்னா அவங்க பேரில் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 2 லட்சம் கட்டினேன். அது கட்ட முடியல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி முடியல அப்படின்னும் போது ஒரு பட்சத்தில் நான் எடுத்துகிட்டு வரக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது என் பேர் மேலே இல்லை. ஸோ என் பேரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுத்திருப்பேன். அவங்க பேரில் இருக்குது, கட்ட முடியல அப்படின்னா என் பேரில் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து எடுத்துப்பேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட் கட்டினேன். ஏன்னா 2 லட்சம்ன்றது சும்மா இல்லை, என் வீட்டு ஆளுங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஆமாம், எங்கள் பாட்டி தான் நகை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கார்லாம் எடுத்தோம், அதை வந்து கொடுக்க மனசு இல்லை. அப்படி வேணாம் அப்படின்னாங்கன்னா நான் தான் எடுத்துப்பேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இதுக்கெலாம் நான் பதில் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் vlogs வீடியோஸு எல்லாத்துலேயும் ஏஞ்சல் மட்டும் தான் இருப்பாங்க, ஏஞ்சல் மட்டும் தான் வருவாங்க. ஸோ உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பேன். லைவுக்கு கூடிய சீக்கிரம் வரேன். ஏன்னா எனக்குன்ட்டு நான் ப்ராப்பராக எதுவுமே பண்ணிக்கல. என்ன நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு அக்கௌண்ட்டு கூட எனக்குன்னு கிடையாது, அந்த அளவில் நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நான் இப்போ தான் என் கை காசு போட்டு நான் எனக்குன்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து அது வரல. ஸோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துச்சு அப்படின்னும் போது நான் வந்து லைவ் போடுறேன். ஸோ லைவுக்கு இன்னொரு மொபைல் இருந்தால் தான் கோலே செட் பண்ண முடியும். மொபைலும் ஒன்று தான் இருக்குது. எல்லாமே காசு பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கனால எல்லாமே என்னால் வாங்க முடியல. வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அது அட்வான்ஸே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த வீடு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி வீடு ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு வந்து புதுசுலேயே ஏசி வாங்கி போட்டேன். என்னென்ன பொருள் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஹோம் டூர் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது தெரியல, ஒரு தரமான வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ.
ஸோ என்ன வீடியோன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு கரெக்டாக நான் பார்க்குறேன், பின் பண்ணி வைப்பேன். கரெக்டாக யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களோ அவங்களோட கமெண்ட் செக்ஷன் நான் பின் பண்ணுவேன். இதுக்கப்புறம் லைவில் நான் பேசுவேன். இதுக்கப்புறம் ஏஞ்சல் மட்டும் தான் என்ன சொல்கிறது, நான் மட்டும் தான் தனியாக மூவ் ஆன் பண்ண போகிறேன், லைஃப்பை ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எதுக்காக, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு அதெல்லாம் சொல்ல தோணலை. எதையுமே சொல்லி பிரியணும் அப்படின்றது எனக்கு இஷ்டம் இல்லை. பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு வேணால் சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த விளாக் எடுக்கிறேன். பிரிஞ்சிட்டேன், நான் இப்போ அவங்க கூட இல்லை, இப்போன்னு இல்லை, 3 மாதமாக இல்லை, அதையும் மீறி 3 மாதமாக அப்பப்போ பார்க்க வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து எனக்காக பார்க்க அப்பப்போ வந்திருந்தாங்க. ஸோ என் மனசு என்னென்னா, நீ இவ்வளோ பண்ணிட்டு என்னை பார்க்க வரியா அப்படின்னு தான் எனக்கு தோணுதே தவிர அவங்கள வந்து அக்செப்ட் பண்ண தோணலை. அதுக்கப்புறமும் நான் டைம் கொடுத்து அக்செப்ட் பண்ணேன். பட் ஆனால் அதே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் போது தெரியும் போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த லைஃப் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப என் கூட க்ளோஸாக இருக்கவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப இதுவாக இருந்திருக்க, ஏமாந்துட்டேன் ஏஞ்சல் அப்படின்னு சொன்னாங்க. ஏமாந்ததாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம், அதுதான் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா என்னோடய இன்கம் பேங்க் கூட குட்டிக்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே நான் அவங்களுக்காக தான் வச்சுருந்தேன். ஸோ வீடியோ எடுப்பேன், வீடியோ எடிட் பண்ணுவேன், வீடியோவுக்கு கூப்பிடுவேன். இதுக்காக மட்டும்தான் அவங்க வருவாங்களே தவிர மற்றபடி வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் வைக்கிறது எல்லாமே நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வீடியோ எஃபெக்ட் போட்டு. ஸோ என்ன பண்ணுறது, யாருக்கும் அது தெரில. 6 வருஷம் பழகின அவங்களுக்கே தெரில, உங்களுக்குலே அங்கங்கே தெரியும் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ண வேண்டிதான், லைஃப்பை தனியாக ரன் பண்ண வேணும். இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் யாருன்னா கூட இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் கூட வாழ்கிறாங்க நிறைய பேர். அவங்களால என்ன பண்ணுறது, பசங்க பிள்ளைங்க அப்படிலாம் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ளே, பிரியணும், பிரிஞ்சிடலாம், செட் ஆகாது அப்படின்னு தோணுச்சு. அதனால் பிரிஞ்சிட்டேன். வேண்டாம் இதுக்கப்புறம் அப்படின்றதுக்காக பிரிஞ்சாச்சு. 2 பேருமே பேசி பிரிஞ்சிட்டோம். வானா இதுக்கப்புறம் அப்படின்றதுக்காக பிரிஞ்சோம். இதை உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் தான் நான் இந்த விளாகே எடுக்கிறேன். அவள்தான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் விளாக்ஸ் வேணால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த விளாக் சூப்பராக தரமாக வரும், கண்டிப்பாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். அடுத்த விளாகை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த விளாக் எந்த அளவுக்கு ரீச் கொடுக்குதுன்னு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லை. ஸோ என்ன ஏஞ்சல் தனியாக வீடியோ போகிறீங்க நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்காக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ, நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் எந்த மாதிரி விளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நாங்கள்லாம் கிடையாது, நான் அப்படின்னு தான் சொல்லணும். மாற்றிக்கிறேன் நான், ஏன்னா பேசி 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 அப்படியே பழக்கமாயிடுச்சு. நான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, எல்லாரையும் ரொம்ப நாள் மிஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது, லைவுக்கெலாம் வருவேன், உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ டாடா, பை பை, ஐ லவ் யூ கைஸ்.